எதுவுமே பிடிக்கல, லைஃப் போர் அடிக்குதுன்னா லோ டெஸ்டோஸ்டெரானா இருக்கும். சோ ஜிம்முக்கு போங்க, இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணாதீங்க. டைப்பிங்லே பண்ணிருக்கேன். நீ சொல்லுப்பா, இந்த மாதிரி ஒரு பேச தோணுச்சுன்னா ஃபேன் இங்க இருக்கு, அங்கே போ, தூக்குல தொங்கிடு, அவ்வளவுதான் முடிஞ்சது எல்லாமே. தம்பி இன்டர்வியூவர் அதுக்கப்புறம் ஏதாவது பேசுவோம். நான் பாஸ் இருப்பாங்க, அவன மாதிரியே இருந்தாங்க. எங்க நீங்க பேசுங்க. தம்பி டென்டாய் பார்க்காதீங்க, எல்லாம் எதுவும் பேசக்கூடாது. நான் பார்த்திருக்கேன், நான் பார்க்கலன்னு நான் சொன்னது. இது எடுத்தது ரொம்ப அப்சர்டா இருக்கு. ஆமா, அப்செட் பண்ணிருக்கேன். தம்பி திரும்பவும் சொல்றேன், நீங்க வந்துட்டு பி 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 இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ண வேண்டியது. சரி, இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போறோமா? நீங்க எவ்வளவு பெரிய ஞானிகள் எல்லாம் கூட்டு உட்கார்ந்துருக்கோம், எல்லாம் ஒரே கூட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்க. சரி தம்பி, எல்லாம் பிளட் ஆயிடுச்சு. இங்கிட்டு வரீங்க, அங்கிட்டு போங்க. சரி, ரொம்ப நேரமா கொஸ்டின் கேட்டுருக்கேன். யாராவது ஆரம்பிச்சீங்கன்னா போலாம். தம்பி என்ன கேட்டுருவானோ, லாஸ்ட் பெஞ்ச் கீழே குடிச்சுக்கிற மாதிரி. ஐயோ, எல்லாம் இப்படியே பழகிட்டாங்க சார், எல்லாத்துக்குள்ளயுமே இருக்குது. ஆனா எவன் பேச மாட்டாங்க. 15 வயசுல ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க, தெரியுமா? எதுக்கு பேசிட்டு ஏன்பா பயப்படுறியா? வெட்டுவான், தட்டுவான், அவன் பாப்பான். என்னத்த நீ சொல்றதே சாமி போயிட்டு 2 பக்கம் நடிக்கலாமா? சரி, ஓகே. இப்போ ரீசெண்டா பார்த்துட்டு இருந்த நல்ல படம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா என்ன படம்? 3 BHK. DNA. சோழல தம்பி, வெளிநாட்டு பையன் உள்ள கொண்டு வராத, உள்நாட்டு விஷயத்தை கொஞ்சம் பேசுங்க, அப்புறமா அங்க போலாம். எப்பன்னு பார்க்கலாம்னு நினைச்சேன், பார்க்க முடியல. டொமைன் லாக்கா இருந்துச்சு. அதனால சரி, நம்ம கடைசியா நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். என்ன படமோ ஒண்ணு போயிட்டு வந்தோம். ஆமாப்பா, எனக்கும் அந்த படம் பிடிச்சிருச்சு. தலைவன். உனக்கு? அப்போ எனக்கு வந்து சொல்லு. அது ஆக்சுவலி இப்ப வந்து இல்ல, அது வெப் சீரிஸ் தானே. நைஸ். வெப் சீரிஸ் தான். படம் தான் இப்பதான் ரீசெண்டா பாத்துருக்கேன். நான் இப்பதான் பாத்துருக்கேன். படமா சொல்லுங்க. படம் சரி, ஓகே. 3 பேரும் ஒட்டுக்கா போய் படத்தை பார்த்துட்டு இல்ல, 3 பேர் தான் நீ படம் பார்த்தோம். ரீசெண்டா பார்த்த நல்ல படம் கூட அது வந்துச்சு. சரி, ரீசெண்டா பார்த்த படத்தை விட்டுட்டு அப்ப இருந்த படத்தை இப்ப வரைக்கும் ரிப்பீட்டா பார்க்கிற படம் எது? ஒரு படம் போட்டா நம்ம இப்போ டிவில தான் பார்ப்போம் அதிகமா. ஓடிடில கூட அந்த படம் பார்த்துருக்க மாட்டோம், யூடியூப்ல பார்த்துருக்க மாட்டோம். டிவில போடுவாங்க, கமர்ஷியல்ஸ் நடுவுல இருந்தாலுமே அதுக்கு நடுவுலயும் அந்த படத்தை ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் நம்ம பார்த்துருவோம். அந்த மாதிரி ஏதாவது படம் ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொல்லணும்னா, எனக்கு அது மாதிரி சொல்லணும்னா படையப்பா பாஷா சொல்லலாம். தெரியல. சூரியவம்சம். நான் சொல்லுவேன், ஓட்டுவீங்க. சொல்லுங்க. காதல் ரத்தினம். சரி, பாடலுக்காகவே பார்த்துருக்கீங்க. ஆமா, இல்ல இல்ல இன்ஸ்பயர். நம்ம வந்து சின்ன கவுண்டருங்க. எனக்கு சிவாஜி பிடிக்கும். சிவாஜி பிடிக்கும். ஓகே, சிவாஜி. முன்னாடி சிவாஜி நான் பிறக்கல, தெரியாது. ஓ, அப்படி சிவாஜி ரிலீஸ் ஆச்சு 2006 நீ பிறந்தது இல்ல. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி படம் நீ பிறக்காக இந்த படத்தை பார்க்கலடா. 2003க்கு முன்னாடி உலகமே இல்லைங்கிற மாதிரி
இருந்தாலும் சிவாஜி ஓகே ரிப்பீட் வரல நீ எனக்கு கர்ணனை சர்வ சுந்தரம் நாகேஷ் சொல்றது நைஸ் செம்ம மூவி சோ இது எல்லாமே அப்ப இருந்து ரிப்பீட் வேல்யூல பார்த்தோம் இல்லையா ஏன் அதை வந்து அப்ப ரிப்பீட்ல பார்த்தோம் இப்ப ஏன் பார்க்கவே மாட்டேன்றோம்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஏன் பார்க்கவே மாட்டேங்கிறோம் இப்ப எல்லாம் ஏன் பார்க்க மாட்டீங்க லோடிங் ஓகே இன்ட்ரோவர்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கோம் நீங்க கேட்டது ஏன் பார்க்கவே மாட்டேங்கிறோம் ஏன் அந்த மாதிரி ரிப்பீட் வேல்யூ இல்ல இப்ப ரீசெண்டா ரிப்பீட்டா பார்க்காத ஒரு படம் ஒரு 2-3 வருஷம் வச்சுக்கீங்களேன் ஒரு படத்தை பாத்துட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆனா அது ரிப்பீட்ல பார்க்கவே இல்லை நல்லாவே இருந்துச்சு படம் ஆனா ரிப்பீட்ல பார்க்கவே இல்லை தங்கம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு feel ஆச்சு. சங்கரன் வந்து பிடிச்சிருந்துச்சு ஆனா ரிப்பீட்டா பார்க்கல யோசிச்சடா நீ என்னது ரிப்பீட்ல பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லையா உனக்கு கேள்வி கேட்டுச்சா காலை முடி கொஞ்சம் எடுத்து விட்டு சார் சொல்லுங்க படமா ரொம்ப சிம்பிள் ஜெயிலரு தம்பி அதை நான் வச்சிருந்த படம் வேட்டையன் தம்பி சரி ஓகே உங்களுக்கு ரஜினி படத்தை ஃபுல்லா சொல்றீங்க நீங்க சார் இவன் விட்டா சொல்லிட்டே இருக்கணும். அங்க போறேன். என்ன படம் எந்த படம் தெலுங்கு படமா டேய், இவரு இப்போ ஒரு 2-3 வருஷத்துல 2-3 வருஷத்துல 2-3 வருஷத்துல ஏங்க ஞாபகம் இல்லைங்க ஏன்டா ஓகே ஓகே பொருட்கள் ஒரு கண்ணாடி ஆமா ஹாரிஸ் ஜெயராஜ் உதயநிதி அன்சிகா சந்தானம் பார்த்தா ஜீவா இதுக்கு போயிட்டார் ஒரு கண் ஒரு கண்ணாடி சக்தி நான் ஓகே கண்மணிக்கு போயிட்டு ஒரு செகண்ட் ஷிட் எல்லாம் ஓலையே இருக்கும் படத்துலயும் ஓலையே இருக்கும் புரியல கொஞ்சம் போடல இருக்கு என்ன பண்றேன் ஒரு டீ சாப்பிடுறோமா ஓ போலாம் டேய் பாத்து நீ என்ன சொல்லணும் பாஸ் யோசிக்கிறேன் அது வரைக்கும் அது பாஸ்ல சரி ஓகே நான் விக்ரமோட படம் வந்துச்சுல வீர தீர சூரனா ஆமா நல்லா இருந்துச்சு படம் ஆனா செகண்ட் டைம் பார்க்கணும்னு இப்போ வரைக்கும் போகவே இல்லை அந்த படம் ஓ இந்த மாதிரி செகண்ட் டைம் பார்க்கவே இல்லை என்ன ரீசன் ஏன் பார்க்கவே இல்லை 20 நிமிஷம் நடுவில் தமிழ்ச்சோட இன்னும் நீங்க படமே சொல்லல இல்ல லியோ லியோ 2வது தடவை பார்க்கவே இல்லை ஏன் பார்க்கல ஏன் பார்க்கல ஒரு கியூரியாசிட்டி அனில்ரா கேட்பேன் இல்ல முடிஞ்சு ஹைப் கொடுத்தா தான் அது முடிஞ்சு சொல்லி மிஸ்ட்ரி த்ரில்லரான கியூரியாசிட்டி போயிடும் அதுல மிஸ்ட்ரி இல்ல அது ஒரு ஹைப் கொடுத்தாங்கல அந்த 3-2 அவ பேர் என்ன மறந்துட்டேன் லோகேஷ் தான் யார் 2 பேர் அந்த இன்டர்வியூ கொடுத்து லியோ இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படி ஹைப் கொடுத்தே இருந்தாங்க இப்போ வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்காரு ஆமா ஏடியா ஏடியே கொடுத்துட்டாங்க ஆமா லியோ அப்படியே கொடுத்தாங்க 2 பேர் கொடுத்துட்டே இருந்தாங்க ஒரு 2-3 மாசமா கொடுத்துட்டு இருந்தாங்க ரிலீஸ் முன்னாடி அதனாலே போச்சு. அதனால சரியான பீக் இதுக்கு படத்துக்கு ஆ. ஆனா போய் நல்லா இருந்துச்சு பட் திரும்பி பாக்குற அளவுக்கு ஏற்கனவே திரும்பி பார்த்தா வந்திருக்காரு தம்பி வாங்க ஏய் கிட்ட மறுபடியும் வர முடியும் ஸ்டில் லோடிங் ஒருத்தர் திரும்ப திரும்ப வராங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு தம்பி ஒண்ணு இல்ல பிக்கில் சூப்பர் பிக்கில் இந்த தடவை பார்க்கலாம் ஓகே இப்போ நீங்க சொல்லுங்க இப்போ ஆரம்பிச்சீங்க தெரியுமா ஏன் அதை பார்க்கவே இல்லை மறுபடியும் எந்த காரணத்துக்காக நீ திருப்பி அதை பார்க்க மாட்டேன்ற காரணம் இருக்குன்னா நீ மறுபடியும் பார்த்துருக்க ஆமா எப்ப நீங்கள போட்டாலும் பாப்பா இல்லைன்னா யூடியூப்ல தேடியாவது பாத்துருவேன் ஆமா. அப்படின்னு சொல்றீங்க ஓகே அதுக்கு சில பல காரணம் இருக்கலாம் அதை விட்டு சார் இசை சார் இசை அவரு காதுல வாங்கி எதுக்கு இசையை கேட்டுன்னு எனக்கு தெரியுமா இசை ஓசை எல்லாம் இல்லைங்க தப்பி தவிர இது நம்ம எதுவும் போட்டு வீடியோ இது போட்டோம்னா தெரிஞ்சுக்கிட்டுமே மெசேஜ் பாஸ் ஒண்ணும் கிடையாது சரி ஓகே அது மறுபடி பாத்தீங்க அது காரணமா இருக்கட்டும் கண்டிப்பா. ஏதோ வேற ஏதோ விஷயத்துக்காக பாத்திருக்கீங்க கண்டிப்பா. இப்ப ஏன் இந்த படம் பார்க்க மாட்டேன்றீங்க திருப்பி எதனால பார்க்க முடியல சார் ரொம்ப சிம்பிள் சார் என்கிட்ட இந்த மாதிரி நடிப்பு தோணில வராதீங்க தொடரு மியூசிக் வந்துட்டு எனக்கு பிளசண்டா இல்ல முதல்ல வந்துட்டு நம்ம படம் பார்க்கும்போது வந்துட்டு ஒவ்வொரு
இதுலயா இருக்கும். ஒரு கண்டென்ட் நம்ம வரும்போது ஆக்டர்ஸ் வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ணாங்க வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு நம்மளால கேர் ஃபாலோ பண்ண முடியாது. மியூசிக் கேரி ஆனது வந்துட்டு நமக்கு ஒரு பார்ட் ஆஃப் தி ஃபிலிம்ஸ் வந்து இப்போ 80% பிசினஸ்க்காக வந்து மியூசிக் மட்டும் பண்ணி இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய அதாவது ஸ்டோரி எலிவேட் பண்ணல சும்மா ப்ரொமோஷன் மட்டும் யூஸ் பண்றாங்க நிறைய இடத்துல. இப்போ நீங்க சொல்றது ஈவன் தி ரீசன்ட் இன்டர்வியூஸ் அப்கமிங் ஃபிலிம்ஸ்க்காக வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பண்றது வந்து இப்போ சொன்ன மாதிரி ஹனிபை வந்துட்டு இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஃபிலிம்ஸ் கமிட் ஆகுறது எல்லாமே காரணம் தான் மியூசிக் மட்டும் வந்து ரிப்பீட்டா காமெடி ஆக போகுது. இன்னும் ரீசன் வந்து பாருங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நமக்கு தான் வந்து அந்த படத்தோட ஒரு சீனோட மியூசிக் இப்ப இது என்ன பண்ணிட்டு வந்து விக்கிறாரா மாறிட்டு இருக்காரு. ஓ இங்க வந்துட்டு அந்த கண்டென்ட்க்கு விக்கிறாளாவே மாறி ஆளுங்க அங்க ரோட வந்து இங்க வந்துட்டு ஒரு 2 ரவுண்ட் நம்ம போயிட்டு வந்தா அடுத்து ஒண்ணு வரும். ஆனா இவன் சொன்னது வந்து கிளாசிக் மூவிஸ் ரெண்டுமே செம்ம கிளாசிக். ஆமா. லைக் இப்போ சர்வர் சுந்தரம் ஆகட்டும் கர்ணன் கடல் தீர்க்க கொஞ்சம் ஜாலியா வருதா மோட்டிவேஷன் வந்துட்டு அங்க ரிப்ளை கொடுத்துருக்கோம். அந்த பாட்டு வந்துட்டு அவனுக்கு தான் பேக்ரவுண்ட். ஆனா அது செம்ம கிளாசிக். அந்த கிளாசிக் மூவி ரெண்டுல ஏதாவது ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுக்காக தான் அது எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பாயிண்ட் கர்ணன்ல வந்துட்டு ஸ்டோரி வந்துட்டு கர்ணனோட இதுன்றது அவ்வளவுதான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த மாதிரிலாம் வரும். பட் நான் அவ்வளவு இதாக விஷுவலைஸா பார்த்தீங்க. லாக்டவுன் டைம்ல இந்த கர்ணன் படம் பார்த்தேன். எடுத்து வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தப்ப வந்துட்டு அந்த டைம்ல அந்த படத்தை இவ்வளவுதான் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு ஒரு அதே மாதிரி சர்வசுந்தரம் வந்துட்டு ஜென்யூனிட்டி. இப்போ ஒருத்தங்களை வந்துட்டு பேச வந்துட்டு இப்போ உங்களுக்கு நான் கமெண்ட் பண்றேன் அப்படின்னா அதை வந்து கேட்டால ஒரு கமெண்ட் சர்வசுந்தரம் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அதுல நாகேஷோட லிட்டரலி அவரோட அந்த பேச்சுத்திறன் அந்த இது சூப்பரா இருந்துச்சு. அது பிடிச்சிருந்தாங்க. இப்போ கவுண்டர் அடிக்கிறது ஹர்ட் பண்றது பாடி ஷேமிங்ன்றது இல்லாம ஒரு இது நம்மளை உள்ளுக்குள்ள வச்சிருந்தாங்க. அது நான் நிறைய படத்துல இப்போ யோசிச்சிருக்கேன். சந்தனா கவுண்டர் அடிக்கும் போதும் சரி, யோகி பாபு கவுண்டர் அடிக்கும் போதும் சரி, நிறைய கவுண்டர் வந்துட்டு ஹிட் பண்றது அட்டாக் பண்றதுன்ற மாதிரியே இருக்கும். நாகேஸ்வர் வந்துட்டு யார்கிட்ட பேசினாலும் வந்துட்டு ஃபன்னியா இருக்கும். இப்ப வர மூவிஸ்ல வந்துட்டு இப்போ ஒரு 2 பேர்னா 2 பேர் அவ்வளவு காம்பினேஷன் போட்டு வச்சு அந்த 2 பேருக்குள்ளே வச்சுதான் இருக்கு. சார் போறீங்க ஏதாவது சொன்னீங்களா? நடுவில் ஆக்சுவலா வந்துட்டு 2 பேர் கூகுளுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் பார்க்காத ராஸ் அந்த மாதிரி என்ன டவுட்ரா? நான் ஒரு படம் மறந்துட்டேன். என்ன படம் பேர் நான் சொன்னேன். என்ன படம் பேர் சொன்னேன்? சிவாஜி சொன்னேன். சங்கர டைரக்டர் தெரியும். டைரக்டர் சங்கரோட பழைய படங்கள் தெரியுமா? போட்டா லிஸ்ட் போட போறாங்க. எனக்கு தெரியாது. நல்லா சாமா படம்டா. இப்ப சங்கர் ரீசெண்டா எடுத்த படம் தெரியுமா? ராம் சரண் சேர்த்தாரு. ஆமா, கேம் சேஞ்ச். அதுதான் ஒரு லைஃப்லயே கேம் சேஞ்சிங். அதுக்கு ஒரு படம் சார். ஹிஸ்டரி சேஞ்சிங் ஃபுல்லா. அது இந்தியன் 2 பேட் வேர்ல்ட் மார்ங்க சார். இந்த காமெடி படம் வச்சு இந்தியன் 3 ஆக்சுவலா வந்துட்டு யூனிவர்ஸா வர போகுது இருக்கு. இந்தியன் 3 பார்க்கலாம். என்ன நடக்குது? என்ன ஒரே குழப்பமா இருக்கு எல்லாருக்கும். கப்பல் ஏறி போயாச்சு. சுத்தமான போயாச்சு. இன்னும் சார் கிளாசிக் எக்ஸாம்பிள். இதுவே ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சார். இந்தியன் ஹிட், இந்தியன் 2 ஃபெயிலியர். காரணம் ஆக்சுவலி அந்த தாத்தா எப்படி வந்தா இருக்குது எனக்கு டவுட். அப்பயே அவருக்கு 80 வயசு. அந்த ஆளு இப்ப 110 வயசுல வந்திருக்கணும். மியூசிக்ல ஓடுறாரு, இன்னும் உயிரோட